இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண உங்களுக்கு லேப்டாப் தேவையா தேவையில்லையா அண்டு அப்படி தேவைப்பட்டால் எந்த மாதிரியான லேப்டாப் தேவை? ஸோ பேசிக்கலி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ப்ரோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து லேப்டாப் தேவையா தேவையில்லையா, மேண்டேட்டரி நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ். அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வீடியோ வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட் வி ஸ்டார்ட் தி வீடியோ. அண்ட் பேசிக்கலி மழை வர்றப்போயும் நம்ம இந்த பேக்ரவுண்ட் வந்துடுறோம், அப்படி இல்லை நம்ம இந்த பேக்ரவுண்ட் வரப்பெல்லாம் மழை வந்துடுது. ஸோ ஏதாவது ஒன்று வந்து ரேண்டமாக நடக்குது. ஸோ திங்ஸ் அபார்ட் லெட் வி ஸ்டார்ட் இந்த வீடியோ. இப்போ பேசிக்கலி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிபார்ட்மெண்ட் தட் யூ ஜாயின். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு லேப்டாப் வந்து மேண்டேட்டரியா இல்லையான்றது முடிவு பண்ண முடியும். ஆஸ் பிரேக்கிங் இன்டு சிம்பிள் திங்ஸ், இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மெக்கானிக்கலாக இருக்கட்டும் இல்லை சிவிலாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் அதாவது 2 செமஸ்டர்ஸ்க்கு வந்து லேப்டாப்ன்றது தேவைப்படாது. ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து யூ வில் பி ஹேண்ட்லிங் ஆல் தி தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பற்றி உங்களுக்கு பேசிக்கலி வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வராது. பட் உங்களுக்கு அங்கே வந்து தேவையில்லை ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர், 2 செமஸ்டருக்கு தேவையில்லை. இஃப் யூ கோயிங் டு ஜாயின் சிஎஸ்சி ஐடி அப்படின்னா உங்களோட ஆன்சர் எஸ், உங்களுக்கு லேப்டாப் தேவை. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு செமஸ்டர் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், யூ வில் பி ஹேவிங் தி பேசிக் ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸ் லைக் சி ப்ரோக்ராமிங் இருக்கும், பைத்தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலோன் த தியரி, நீங்கள் மட்டும் தியரி மட்டும் படிக்க மாட்டீங்க, அது கூடவே வந்து லேப் கிளாஸஸ் இருக்கும். லைக் சி ப்ரோக்ராமிங் படிக்கணும்னா சி லேப் இருக்கும், பைத்தான்னா பைத்தான் லேப் இருக்கும். சரி ப்ரோ, இந்த லேப் கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு காலேஜில் தானே வைக்கிறாங்க, ஸோ காலேஜ் சிஸ்டம்ஸில் தானே யூஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், த பாயிண்ட் இஸ் ரைட். பட் நீங்கள் காலேஜோட அந்த லெபார்ட்டரியில் கொடுக்குற சிஸ்டம்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே நோ. பிகாஸ் உங்களுக்கு இஃப் யூ ஆர் கோயிங் டு த டொமைன் பை ஆஸ் அ நியூ பர்சன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷன் அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே பத்தாது, நீங்கள் தனியாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீக்லி ஒரு 2 periods தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ரஃப்லி 2 hours to 2.5 hours வந்து உங்களுக்கு லெபார்ட்டரி கிளாஸஸ் தராங்க அப்படின்னா யூ கேன் ஹேண்டில் ஆல் தி திங்ஸ். லைக் உங்களுக்கு வந்து மாடல் ஆஃப் கொஷின் மட்டும் தான் தருவாங்க. லைக் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு கோடு போடுறீங்க, அப்படிலாம் அரே வச்சு கோடு போடுறீங்கன்னா ஸோ அந்த ஒரு வீக்கில் நீங்கள் ஸ்ட்ரிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 2 கொஷின் தருவாங்க, இல்லை 3 கொஷின் தருவாங்க மாடல் ஆஃப் கொஷின். ஸோ அதை மட்டுமே வச்சு நீங்கள் சிஸ்டமில் போடுறதுக்கு உங்களுக்கு 1 hour to 2 hours வந்து ஈஸியாகிடும். லைக் ஒரு கொஷினோ இல்லை 3 கொஷினோ முடிக்கிறதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பீட் அந்த கொஷினோட காம்ப்ளெக்சிட்டி வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த 1 வீக்கில் தரக்கூடிய எல்லா லேப் ஹவர்ஸ்லையுமே வந்து நீங்கள் இந்த அவங்க கொடுக்குற மாடல் கொஷின்ஸ் மட்டுமே போட்டிங்கன்னா உங்களால் ஓனாக யோசிச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிரியேட்டிவாவோ இல்லை புதுசாக வந்து மற்றவங்க போடாத ஒரு கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணோன்னா யூ வில் நாட் பி ஹேவிங் தி சஃபிஷியன்ட் டைம் அண்ட் யூ ஹேவ் டு பி இன் அ மேனர் தட் நீங்கள் ரூமுக்கோ இல்லை ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா ரூமுக்கோ இல்லை டே ஸ்காலராக இருந்தால் வீட்டுக்கோ போய்ட்டு வந்து நீங்கள் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சினாரியோ வந்துருக்கும். ஸோ இன் தட் கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் வித் சிஎஸ்சி ஆர் ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லேப்டாப் வேணும். And if you're going to step into the ECE, so இங்கே partially I'll say yes and partially I'll say no. Why? Because நீங்கள் இங்கேயும் வந்து you'll be handling with the basic papers தான், பட் உங்களுக்கு அந்தளவுக்கு லேபோட இன்டெகிரிட்டி இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறது, யூ கேன் சர்வை வித்தவுட் லேப்டாப் அப் டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதாவது ஒரு செமஸ்டர் வரைக்கும் உங்களால் லேப்டாப் இல்லாமல் சர்வை பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இங்கே ஆப்வியஸ்லி ஒன்று சி ப்ரோக்ராமிங் வரும் இல்லை பைத்தான் வரும். ஸோ இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் எதர் யூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப். பட் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து லேப்டாப்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குமான்னு யோசிக்கணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா வந்து யூ கேன் ஷேர் தேர் லேப்டாப் அண்ட் ஒர்க். ஸோ என்னோட கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கேன் பை லேப்டாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் என்டர் ஆகிறப்ப வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கி வச்சுக்கிறது நான் நல்லதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் சில டாக்குமெண்ட் போட்டு சப்மிட் பண்ணுன்ற ஒர்க்ஸ் வரும். லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அசைன்மெண்ட்ன்ற மாதிரிலாம் தருவாங்க. ஸோ அதை பண்ணணும். அண்ட் பேப்பர் லைக் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதில் பேப்பர் ரெடி பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் வெல் நீங்கள் பிபிடி போட்டு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிபிடி ஒர்க்ஸ்லாம் வந்து யூ வில் பி யூஸிங் லேப்டாப்பில். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு பர்சனல் லேப்டாப் தேவைப்பட்டது ஆகும். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக தேவைப்படும். அதே மாதிரி இந்த லேபரட்டரி கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் பர்சனலாக உங்களோட டைம் போட்டு நீங்கள் வேலை பார்த்து உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காகவும் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இஃப் யூ காண்ட் பை லேப்டாப் ஆஸ் ஈஸி ஸ்டூடெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் செம் அப்படின்னா வந்து யூ கேன் சர்வைவ். ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணி லேப்லேயும் வந்து 9 எடுத்துடலாம் வச்சுக்கோங்களேன், 10க்கு 9 வரையும் எடுத்துடலாம், 8 or 9 எடுத்துடலாம். அண்ட் தியரின்றது பிரச்சனையே இல்லை, அதனால் நீங்கள் வந்து தியரி ஆஸ் யூஷுவல் உங்களோட கெப்பாசிட்டி அது மாதிரி எடுத்துடலாம். பட் செகண்ட் செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா லேப்டாப்ன்றது தேவை. ஸோ இட் இஸ் மேண்டட்ரி அண்ட் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ டு பை a decent laptop with good specifications. And அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி ப்ரோ டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக நான் வந்து ஒரு தனியான வீடியோ மேக் பண்ணுறேன்.
ஸோ இஃப் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன கிளாரிஃபை பண்ணுறேன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் எதர் யூஆர் லைக் சிஎஸ்சி ஐடி இசி இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் டொமைனுக்கு பொட்டும் படாமல் இருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1 இயர்க்கு உங்களுக்கு வந்து லேப்டாப் தேவைப்படாது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. லைக் மெக்கானிக்கல்னால் வந்து CAD யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், ஸோ CAD யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிவில்னா வந்து அவங்களோட அந்த இது பிளாட்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ கேன் சர்வை. பட் மெக்கானிக்கல் அண்ட் சிவில்லையும் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். பட் யூ கேன் யூஸ் தி சிஸ்டம்ஸ் அவைலபிள் இன் யுவர் காலேஜ். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து லேப்டாப் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் சர்வை பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலே வந்து யூ ஹேவ் டு கெட் லேப்டாப்ஸ். அப்படி இல்லைனா வந்து உங்கள் காலேஜோட பிசி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ் அண்ட் அவங்க எப்படி அந்த ஃப்ரீடம் தராங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிஎஸ்சி ஐடி போகிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்லேயே வந்து லேப்டாப்போட உள்ள போங்க. லேப்டாப் வாங்கிக்கோங்க. லைக் ஒரு குட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்து வாங்கி உள்ள போனீங்கன்னா இட் வில் பி பெனிஃபிஷியல். அண்ட் ஈஸினா வந்து ஒரு செமஸ்டரையும் சர்வை பண்ண முடியும். இந்த பெட்டர் கேஸ் உங்களால் லேப்டாப் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலமை இருந்துச்சுன்னா லேப்டாப் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு செமஸ்டர் சர்வை பண்ண முடியும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பட்ஜெட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செமஸ்டருக்கு வந்து நீங்கள் லேப்டாப்போட உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டொமைன்ஸாக இருந்தால் யூ கேன் சர்வை 1 இயர் அட் மோஸ்ட். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மற்ற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் திஸ் இஸ் தி கான்டெக்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தேன்னா இந்த வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறது, எந்த மாதிரியான லேப்டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் வந்துடும். குட் பை, செஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வீடியோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு மாதத்தில் 33K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 34K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போது 34.6 வரைக்கும் வந்திருக்கோம். அண்ட் அதை இம்ப்ரூவ் ஆகி நம்ம வந்து 50K ரீச் பண்ணோன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.